சின்ன வயசுலேருந்து எனக்கு படம்னா ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு போயிட்டேன். படிக்கும்போது நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ண கற்றுக்கிட்டேன். ஒர்க் ஷாப்ஸ் நிறைய போவேன். ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். திரும்ப சிங்கப்பூர் வந்துட்டு டிவி ஷோ டைரக்ட் பண்ணேன். நிறைய பேரை சந்திக்கவும் கற்றுக்கவும் வாய்ப்பு கிடைச்சது. காலிவுட் முடிஞ்சது, அடுத்து ஹாலிவுட் போவோமா, எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும் கற்றுக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸோட பேக் தென் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சீரீஸில் டைரக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறதுலேருந்து காஃபி போட்டு கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். மலேசியாவில் பிளாக் பஸ்டர் டைரக்டர் கபீரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். வேறு ரோல்ஸ் வேறு நேரங்களில் பண்ணேன். சைனீஸில் கூட ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஏதோ ஒன்று புதுசாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு ஹாலிவுட் பிச்சிங் காம்படிஷனில் கூட ஒரு ஃபைனலிஸ்டாக வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. குடும்பத்துக்காக நான் சிங்கப்பூருக்கு திரும்ப வேலைக்கு போனேன். பேங்க்ல கிரெடிட் கார்டு விற்றேன். எவ்வளோ நாள் இப்படி பண்ணுறது, வேலையை விட்டு நிற்கணும்னு தோணுச்சு. நின்ன இப்போ வைரல் ரீல்ஸ் கிரியேட் பண்ணுற கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கேன். ஆனால் படம் எடுக்கணும்னு மனசு அரைச்சது. எடுப்பேனா அடுத்த பாட்டில் சொல்கிறேன்.